வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை இல்லாத ஆம்லெட் செய்யலான்னு இருக்கோம். அது எப்படி செய்ய போறோம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நாலு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு பொடியாக நறுக்கிய ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்குங்க. இப்போ லோ ஃப்ளேமில் தோசைக்குள்ள வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு ஆம்லேட் மிக்ஸை ஊற்றிட்டு அதுக்கு மேலே சிறிதளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா ஆம்லேட் ரெடி. பாருங்க, முட்டை இல்லாத ஆம்லெட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.